கண்ணுக்கு தெரியாத நிழல். இரவு நேரம், மணி சரியாக 12. நான் என் அறையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இடி மின்னல் சத்தம் காதுகளை கிழித்தது. மின்சாரம் எப்போது வேண்டுமானாலும் துண்டிக்கப்படலாம் என்பதால் நான் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருந்தேன். திடீரென என் பின்னாலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. சன்னல்கள் அனைத்தும் மூடியிருந்ததால் இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தேன். புத்தகத்திலிருந்து தலையை உயர்த்தி பார்த்தேன். அறைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. மெழுகுவர்த்தியின் சுடர் மெல்ல அசைந்து அசைந்து எரிந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அசாதாரண உணர்வு என்னை தொற்றியது. என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியான சிலிர்ப்பு ஓடியது. நான் எழுந்து நின்று அறையை சுற்றி பார்த்தேன். எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. வெறும் கற்பனைதான் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். மீண்டும் புத்தகத்தை எடுக்கச் சென்றபோது என் தலையணைக்கு அடியில் ஒரு பழைய காய்ந்து போன ரோஜா இதழ் கிடப்பதைக் கண்டேன். என் அறையில் ரோஜா செடியே இல்லை. இது எங்கிருந்து வந்தது? நான் அதை தொட்டதும் ஒரு விசித்திரமான மனம் என் நாசியை தாக்கியது. பழைய மரமும் மழையும், ஏதோ ஒரு பூவின் வாழையும் கலந்த ஒரு மனம். திடீரென என் காதுகளில் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு கேட்டது. அது என் பெயரைச் சொல்வது போலிருந்தது. ஆனால் சத்தம் மிகவும் குறைவாக இருந்ததால் நான் தவறாக கேட்கிறேன் என்று நினைத்தேன். நான் உற்று கேட்டேன். மீண்டும் அதே முணுமுணுப்பு. இம்முறை சற்று லவுடர் ஆகஸ்ட். அஞ்சலி, அஞ்சலி. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். வேறு யார் என் பெயரை அழைக்க முடியும்? நான் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தேன். என் கண்கள் அறையின் மூலை முடுக்குகளை தேடின. அப்போதுதான் அதை பார்த்தேன். என் படுக்கைக்கு கீழே ஒரு இருண்ட நிழல் மெல்ல அசைந்தது. அது ஒரு தெளிவான உருவம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று அங்கே இருப்பதை என்னால் உணர முடிந்தது. என் மூச்சு நின்று போனது. நான் அலற நினைத்தேன், ஆனால் என் குரல்களை அடைத்துக் கொண்டது. அந்த நிழல் மெதுவாக என் திசை நோக்கி நகர ஆரம்பித்தது. அது தரையில் ஊர்ந்து செல்வது போலிருந்தது. என் உடல் முழுவதும் வியர்த்தது. நான் கண்களை மூடிக்கொண்டேன். இது ஒரு கனவு, இது ஒரு கனவு என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் கண்களை திறந்தபோது அந்த நிழல் என் கால் அருகில் இருந்தது. நான் உறைந்து போனேன். மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிழல் மீது பட்டபோது ஒரு மங்கலான உருவம் தெரிந்தது. ஒரு பெண்ணின் உருவம். அவளுடைய தலைமுடி கலைந்து கண்கள் குழிவிழுந்து அவள் முகம் பயங்கரமாக இருந்தது. நீ என்னை தேடி வந்தாயா என்று என் வாயிலிருந்து வார்த்தைகள் நடுங்கி வெளிவந்தன. அவள் தலையை மெல்ல அசைத்தாள். அவளுடைய வாய் திறந்தது, ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை. ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு சோகம், ஒரு தனிமை, ஒரு நீண்டகால பழிவாங்கும் எண்ணம் தெரிந்தது. அந்த பார்வை என்னை துளைத்தது. நான் திரும்பி ஓட நினைத்தேன், ஆனால் என் கால்கள் கல்லாகிப் போயிருந்தன. அவள் என் திசை நோக்கி மெதுவாக, இன்னும் மெதுவாக நகர்ந்தாள். நான் என் கண்களை இறுக மூடிக்கொண்டேன். என் கடைசி மூச்சு இதுதான் என்று நினைத்தேன். திடீரென ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது. மின்சாரம் வந்தது. அறை முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பியது. நான் மெதுவாக கண்களை திறந்தேன். அந்த நிழல் இல்லை. அறையில் நான் மட்டுமே இருந்தேன். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அது ஒரு கனவா? இல்லை, அது நிஜமாகவே நடந்தது. நான் என் தலையணையை பார்த்தேன். அந்த ரோஜா இதழ் இன்னும் அங்கே இருந்தது. என் கையில் அதை எடுத்தேன். ஒரு மெல்லிய குளிர்ச்சியான உணர்வு என் விரல்களில் பரவியது. அன்றிலிருந்து நான் அந்த ரோஜா இதழை கையில் எடுக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணின் கண்கள் என் நினைவுக்கு வந்து போகின்றன. அவள் இன்னும் என்னை தேடி வருகிறாளா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவள் அங்கே எங்கோ இருக்கிறாள் என்பது மட்டும் உண்மை.